நாட்டுக்கு எதிரான படமானா கண்டிப்பா சாதியத்துக்கு எதிரான ஒரு படமாகவும் இருக்கு. யாருமே இல்லை, அந்த வாழ்க்கையில் அந்த பெண்ணுக்கு என்ன நடக்க போகுது அப்படின்ற அந்த சிந்தனை மட்டுமே நம்ம கிட்ட இருக்கு. மிஷ்கின் இஸ் வெரி ரொம்ப ஒரு எமோஷனலான பர்சன். அவரு பிடிச்சிருந்தா அவ்வளவு கொண்டாடுவாரு. அண்டு அவருடைய அவர் செலிப்ரேட் பண்றதுக்கு எந்த விதத்திலையும் குறைவில்லாத ஒரு படம் தான் கொட்டுக்காளி. வினோத் இஸ் a வெரி 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 ஸ்பெஷல் ஃபில்ம் மேக்கர். இந்த ஜெனரேஷனுடைய, இன்னைக்கு இருக்கிற யங் ஜெனரேஷனுடைய தமிழ் சினிமாவின் அடையாளமாக இன்டர்நேஷனல் லெவலில் இருக்கிற ஒரு ஃபில்ம் மேக்கர். தேர் ஆர் அதர் ஃபில்ம் மேக்கர்ஸ் ஆல்சோ. ஆனால் வந்து வினோத்துக்கு ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா, வினோதோட பிரசன்ஸ் வந்து மெயின் ஸ்ட்ரீம்லையும் இருக்கு, மெயின் ஸ்ட்ரீம்லையும் தெரியுது. அதுக்கு காரணம் இந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ், சிவகார்த்திகேயனுடைய சப்போர்ட் அண்ட் சூரி மெயின் ஸ்ட்ரீம் ஆக்டர். அவர் இன்னைக்கு கதை நாயகனா இருக்கிறாரு, அது இல்லை. அது இல்லாமலுமே கூட ஒரு மெயின் ஸ்ட்ரீம் ஆக்டர், பாப்புலர் ஆக்டர். அவரு இந்த மாதிரியான படத்துக்குள்ள இருக்கணும்னு விரும்பி வர்றது வினோதுக்கு ஒரு பலமாகவும் அதே நேரத்தில் சவாலாகவும் இருந்திருக்கும் இந்த கதை பண்ணும்போது நான் நினைக்கிறேன். பிகாஸ் இந்த மாதிரியான வாழ்க்கைக்கு மிக நெருக்கமான ஒரு படத்தை பண்ணும்போது வணிக ரீதியான அல்லது வியாபாரத்தில் இருக்கிற நடிகர்களோ தயாரிப்பாளர்களோ இருக்கும்போது அவங்களுக்கான சில தேவைகள் இருக்கும், அந்த டிமாண்ட்ஸ் இருக்கும். அதையும் மனசுல வச்சுக்கிட்டு தனக்கு நெருக்கமான பெரிய சேலஞ்ச். வினோத் 2 படம் பண்ணியிருக்காரு. 2 படமே வந்து இன்டர்நேஷனலா பல ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ஸ்ல போய் பேசப்படுற, ரொம்ப கொண்டாடப்படுற படங்களா இருந்திருக்கு. 2 படமுமே அப்படிதான். கொட்டுக்காளியை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு ஃபெமினிஸ்ட் ஃபிலிமா அப்படின்னு கேட்டா எஸ், இட் இஸ். It takes the side of the oppressed. அதாவது பெண்களின் பக்கம். நாட்டுக்கு எதிரான படமானா கண்டிப்பா சாதியத்துக்கு எதிரான ஒரு படமாகவும் இருக்கு. இது ஒரு இலக்கியமா இருக்காருன்னா இலக்கியமாகவும் இருக்கு. இது ஒரு நம்மள மாதிரி மெயின் ஸ்ட்ரீம் ஆடியன்சஸ், வணிக சினிமாவை பார்க்கக்கூடியவர்களுக்கு நெருக்கமான படமா இருக்கான்னா அப்படியும் இருக்கு. இதை சாதிக்கிறது சாதாரண விஷயம் இல்லை. இதை வந்து வினோத் ரொம்ப எளிமையா இயல்பா அச்சீவ் பண்ணியிருக்காரு. அண்ட் நடிச்ச நடிகர்கள், அதாவது இந்த படத்துல சில பாத்திரங்களை ஏற்று செய்திருக்கிறவர்கள், ஏன்னா வந்து 3 பேரை தவிர யாருமே நடிகர்கள் கிடையாது, ப்ரொஃபஷனல் ஆக்டர்ஸ் கிடையாது, எல்லாருமே. அப்புறம் இதுல இன்னொரு பெரிய துணிச்சலான விஷயம் ஒரு ஃபில்ம் மேக்கரா வினோத் பண்ணியிருக்கிறது என்னன்னா, இதுக்கு வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோர் பயன்படுத்தாது. பேக்ரவுண்ட் ஸ்கோர் இல்லை அப்படின்றதால என்ன போகுது. அண்ட் there are a lot of ironic moments in the film. அதை நீங்க படம் பார்க்கும்போது அதை என்ஜாய் பண்றதுக்கு நல்லா இருக்கும். அந்த முரண்கள் தான் வந்து இந்த ஃபில்ம் மேக்கரை, இந்த ரைட்டரை ரொம்ப முக்கியமா நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு ஆளா மாத்துற தன்மை. சூரி, ஆனபென் அண்ட் மற்ற நடிகர்கள், பிரகதீஸ்வர் நடிச்சிருக்காரு. நிறைய எல்லா நடிகர்களுமே வந்து அந்தந்த பாத்திரங்களாவே இருக்காங்க. யாருமே வந்து அதிகமா போகல, கம்மியா வர. படம் முடியும் போது எனக்கு வந்து அந்த நடிகர்கள், அந்த நடிகர்கள் இல்லை, அந்த இயக்குனர் இல்லை, அந்த கதாசிரியர் இல்லை, அந்த ஒளிப்பதிவாளர் இல்லை, அந்த யாருமே இல்லை. அந்த வாழ்க்கையில் அந்த பெண்ணுக்கு என்ன நடக்க போகுது அப்படின்ற அந்த சிந்தனை மட்டுமே நம்ம கிட்ட இருக்கு. அந்த அளவுக்கு ஒரு நேர்மையான, எளிமையான, சிறந்த படைப்பு கொட்டுக்காளி. நன்றி.